பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை 3 நாட்களில் வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பட்டியலை சரிபார்க்கும் வகையில் வெளியிடவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு. தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் உள்ளிட்ட 6 சிறப்பு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல். ஓயாமல் உழைப்பவர்களின் மாண்பினை ஒருபோதும் திமுக அரசு விட்டு தராது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தூய்மை பணியாளர்களை கைது செய்து அப்புறப்படுத்தியதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தல். சுதந்திர தின உரையில் தமிழ்நாடு அரசு மீது ஆளுநர் ரவி சரமாரி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பேச்சு. சுதந்திர தினத்தில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து முடிவு. தொடர் விடுமுறை காரணமாக தமிழ்நாட்டில் விமான கட்டணங்கள் பல மடங்கு அதிகரிப்பு. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளிலும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதால் பயணிகள் சிரமம். தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். தாம்பரம், கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் குவிந்த பனியன் கம்பெனி தொழிலாளர்கள். 3 நாட்கள் தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு பயணம். திமுக ஆட்சியில் விலைவாசி தாறுமாறாக உயர்ந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியின் போது விற்கப்பட்ட அரிசி விலையை ஒப்பிட்டு ஆம்பூரில் பேச்சு. செல்லூர் ராஜு மற்றும் தம்பிதுரையை எடப்பாடி பழனிசாமி அவமதிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் காட்டம். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறிவைத்து அவமதிக்கப்படுவதாக கண்டனம். அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் செலுத்திய 10 லட்சம் ரூபாய் அபராத தொகை. கல்வராயன் மலையில் நடைபெறும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு பயன்படுத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் தேதி மாற்றம். நவம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. கூலி திரைப்படத்திற்கு உலகம் முழுவதும் உற்சாக வரவேற்பு. திரையரங்குகள் முன் பட்டாசுகள் வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் ரசிகர்கள் கொண்டாட்டம்.
மாமல்லபுரம் அருகே 4ஆம் ஆண்டு சர்வதேச காற்றாடி திருவிழா களை கட்டியது. பல்வேறு வண்ண வடிவங்களில் பறந்த ராட்சத பட்டங்களைக் கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ரசிகர் கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் மீண்டும் கைது. உச்சநீதிமன்றம் ஜாமீனை ரத்து செய்ததை அடுத்து தர்ஷன் அவரது தோழியை போலீசார் கைது செய்தனர். வரும் 17ஆம் தேதி பீகாரில் ராகுல் காந்தி தலைமையில் வாக்காளர் உரிமை பேரணி. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் போரில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு. நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் பாஸ் மூலம் கட்டணம் செலுத்தும் முறை அமல். 3000 ரூபாய் செலுத்தி பாஸ் பெற்றால் ஓராண்டில் 200 முறை பயணிக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.